ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிதாஸ் கிச்சன். நீங்கள் தம்ப்லைனை பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வம் நிலைச்சிருக்கணும்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக நிலைவாசல் பூஜை தாங்க பண்ணணும். நம்மளுடைய நிலைவாசலில் தான் நம்ம வீட்டு குலதெய்வம் குடியிருப்பாங்க. நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்லது நடக்கணும்னாலும் கெட்டது வரணும்னாலும் அது நம்மளுடைய நிலைவாசலை தாண்டி தாங்க வரணும். நம்ம குலதெய்வ அனுமதி இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லதேனாலும் நடக்கும், கெட்டதேனாலும் விலக்கிவிடும். அதுக்காக நிலைவாசல் பூஜை கண்டிப்பாக செய்யுங்க. நான் எப்படி நிலைவாசல் பூஜை பண்ணுவேன்னா, பூஜை பண்ணுறதுக்கு முந்தின நாளே நிலைவாசலில் இருக்க தூசி எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டு வச்சுப்பேன். அவங்கவுங்க வீட்டில் என்ன பழக்கமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொட்டு வச்சுக்கோங்க. வாசலுடைய 2 பக்கத்துக்கும் இதே மாதிரி மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் பொட்டு வைப்பேங்க. வச்சதுக்கப்புறமா வாசல் பார்க்கவே அவ்வளோ மங்களகரமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நிலைவாசல் பூஜை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நல்லது கண்டிப்பாக நடக்கும். இதை நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன், அதனால தாங்க சொல்கிறேன். இப்போது வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறமா வாசலுடைய நிலைப்படியில் நான் ஷர்கோண கோலம் மாதிரி ஒன்று போட்டுப்பேன். நடுவில் லக்ஷ்மி பாதம் வரைவேங்க. அதுக்கப்புறம் தாமரை பூவும் வரைவேன். இது 3மே வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும். வாசலுடைய படிக்கும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். வாசல் படியில் போட்ட கோலத்துக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் தடவிக்கிங்க, ஒரு பக்கம் குங்குமம் தடவிக்கிங்க. இது வாசலுடைய 2 பக்கமும் வைங்க. நம்ம வீட்டில் இருக்க கண் திருஷ்டிகள் நீங்கும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண் திருஷ்டிகள் நீங்கி நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே வர்றதுக்கு கண்டிப்பாக நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் மாவிலையும் வேப்பிலையும் ஒரு பூவும் வச்சு கட்டுங்க. இப்போது வாசலுடைய 2 பக்கங்களிலையும் நான் குபேர விளக்கு தாங்க ஏற்றுவேன். இந்த குபேர விளக்கை நான் வடக்கு பார்த்தா மாதிரி ஏற்றுவேன். இது குபேரருக்கு உகந்த திசையும் கூட. நான் வாசலுடைய பக்கத்துலேயே துளசி செடி வச்சுருப்பேங்க. ஃபஸ்ட்டு நான் துளசி செடிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு பூக்கள் தூவி அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபம் தூப ஆராதனை காமிச்சிக்கிறேங்க. இதுக்கப்புறம் லக்ஷ்மி பாதத்துக்கும் நான் சாம்பிராணி காமிச்சிக்கிறேங்க. இதே போல் துளசி செடிக்கும் வத்தி ஏற்றி பூஜை பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டு மேலே எந்த விதமான கண் திருஷ்டியும் படாமல் இருக்க இந்த மாதிரி கண் திருஷ்டி பொம்மைகளை மாட்டி வைங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய வீடு எந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம கற்பூர ஆராத்தி காமிச்சு துளசி தேவதையை வழிபட்டுட்டு நம்மளுடைய குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம நிலைவாசலுக்கும் கற்பூர ஆராத்தி காமிக்கலாம். நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நல்லா வேண்டிக்கங்க. நீங்கள் என்றைக்கும் இந்த வாசலில் நிலச்சி நிற்கணும், உங்களுடைய அருள் எனக்கு எப்போவும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீர் வளாவி நம்மளுடைய பூஜையை முடிச்சுக்கலாம். இவ்வளோதாங்க, சிம்பிளாக நான் நிலைவாசல் பூஜை பண்ணிட்டேன். வீட்டில் இருக்க எல்லா தெய்வத்துக்கும் விளக்கேற்றி வச்சாச்சு. இன்றைக்கி தேய்பிறை பஞ்சமிங்க. அதுக்காக நான் வாராகி அம்மனுக்கு என்னால் முடிஞ்ச பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணுவேன். அதை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுத்தமான தண்ணீர் வச்சு அம்மனுக்கு ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் கலந்த தண்ணீரால் ஃபஸ்ட்டு நான் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடும்போது அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்குங்க. இதுதான் வேணும், அதுதான் வேணும், கோவிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அந்த அம்மாவை நம்ம மனசால் நினச்சி ஒரு மஞ்சள் பிடிச்சி வச்சு கும்பிட்டாலும் நம்மளுடைய குறைகளை அந்த அம்மா தீர்த்து வைப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சிலை இருந்தால் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கவலைப்படாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ ஒரு விளக்கு ஏற்றி வச்சு கூட நீங்கள் அந்த அம்மாவை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் எப்போவும் எங்கள் வீட்டில் பஞ்சமி அன்னைக்கு இப்படி தான் வழிபாடு செய்வேன்.
அடுத்து நான் குங்கும நீரால் அபிஷேகம் பண்ணியிருக்கேங்க. வாராகி அம்மனுக்கு குங்கும அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் ரொம்ப உகந்தது. அதனால் நான் கண்டிப்பாக இந்த 2 பொருட்களால் அபிஷேகம் பண்ணிப்பேன். இதுக்கப்புறமா என்கிட்ட அன்றைக்கி என்ன இருக்கோ அதை வச்சு நான் அபிஷேகம் பண்ணுவேன். நான் எப்போவுமே பஞ்சமின்றதில் 5 பொருட்களை வச்சு தாங்க அபிஷேகம் பண்ணுவேன். ஒவ்வொரு அபிஷேகம் முடிவிலையும் பூக்களால் அர்ச்சனை செஞ்சு தீபம் காமிச்சு சாம்பிராணி காமிப்பேன். எனக்கு இந்த தீபம் காமிக்கும்போது அப்படி இருக்குங்க. உண்மையிலேயே சொல்கிறேன் நான். அந்த அம்மாவை நான் வழிபட ஆரம்பித்ததுக்கப்புறமா என் மனசுள்ள இருக்க பயங்கள் நீங்கி நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ நான் திருநீரால் அபிஷேகம் பண்ணியிருக்கேங்க. ஒரு அபிஷேகம் பண்ணும்போதும் உங்களுக்கு வாராகி அம்மனுடைய மந்திரங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்குமே தெரியாது. நான் எப்போவுமே ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு அபிஷேகமும் பண்ணுவேன். இதை முடிக்கிற வரைக்குமே நான் கண்டினியூ பண்ணி சொல்லிகிட்டே தான் இருப்பேன் மனசுக்குள்ளே. இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது என் மனசில் எந்த விதமான எண்ணங்களும் ஓடாது. அப்படியே நான் அந்த அம்மனை மட்டும்தான் மனசில் நினச்சிட்டு இருப்பேன். எனக்கு அவ்வளவு ஒரு மன நிம்மதின்றது இருக்கும். இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் கொடுக்கும்போதே என் மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்னா, அந்த அம்மாவை தாண்டி என்னால் எதுவுமே பேச முடியலங்க. அவங்களுடைய முகத்தையும் அவங்களுடைய நினப்பும் தான் என் மனசில் ஓடுது. சரியாக கூட எனக்கு பேச வர மாட்டேங்குது. அடுத்ததாக நான் சந்தன அபிஷேகம் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். சந்தன அபிஷேகம் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்க தங்க நகைகளை கூட அம்மனுக்கு போட்டு அபிஷேகம் பண்ணலாம். நம்மக்கிட்ட அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிலச்சி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம பன்னீர் அபிஷேகம் தாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோதாங்க. என்கிட்ட 5 பொருட்கள் இருந்துச்சு. அதை வச்சு நான் அபிஷேகம் பண்ணிக்கினேன். உங்கள்கிட்ட 9 அல்ல 11 பொருட்களை கொண்டு கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஒரு அபிஷேகம் பண்ணும்போதும் நீங்கள் உங்கள் மனசில் அந்த அம்மாக்கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வேண்டிக்கங்க. நான் எப்போவுமே நீங்கள் என் கூட இருக்கணுமா, என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே நீங்கள் துணையாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் எப்போவுமே வேண்டிப்பேன். இவங்கக்கிட்டன்னு இல்லை, எல்லா தெய்வத்துக்கிட்டேயுமே நான் அப்படித்தான் வேண்டிப்பேன். ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னும்போது தான் அந்த பிரச்சனையை சொல்லி வேண்டிப்பேன். நான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக மரவள்ளி கிழங்கை வேக வச்சு நாட்டு சக்கரை சேர்த்து தாங்க வச்சுருக்கேன். வாராகி அம்மனுக்கு எப்போவுமே பூமிக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் ரொம்பவே உகந்தது. மாதுளைப்பழம், பானகம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாத தேய்பிறை பஞ்சமி இப்படி தாங்க போச்சு. ரொம்பவும் மன நிறைவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷந்தாங்க. அந்த அம்மாக்கிட்ட நான் கற்பூரம் ஏற்றி கும்பிட்டதும் போதே எங்கள் வீட்டில் பேர் சொல்லாத பிள்ளை சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லா விளக்குமே எப்படி எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வாராகி அம்மனுடைய அந்த 5 திரி போட்ட விளக்கு மட்டும் அப்படி ஆடிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி தாங்க வாராகி அம்மனுக்கு பூஜை பண்ணி முடிக்கும்போது ஏதாவது ஒரு வழியில் அந்த அம்மா என்கிட்ட பேசுவாங்க. வாராகி தெய்வம் பேசும் தெய்வம் அப்படின்னு சொல்கிறது உண்மைதாங்க. இந்த மாதிரி கற்பூரம் ஏற்றி முடித்ததுக்கப்புறமா நான் வாராகி அம்மனுக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணுவேன். எனக்கும் பெரிய மந்திரம்லாம் சொல்லி பண்ண தெரியாது. என்னுடைய மனசில் அந்த அம்மாவை நினச்சிட்டு ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி அப்படின்னு எனக்கு தோன்ற வரைக்கும் நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். இது போல் தாங்க நான் எப்போவுமே பூஜை பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்கும். எதுலேயுமே எனக்கு சந்தோஷம் அப்படின்றது இந்த அளவுக்கு இருக்காது. பூஜை பண்ணும்போது மட்டும்தாங்க இருக்கும். எனக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது நான் பார்த்த ஒரு ஜாதகக்காரர் தான் சொன்னார், நீங்கள் வாராகி அம்மனை கும்பிடுங்க, உங்களுடைய கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வாரம் கும்பிட்டு பாருங்கன்னு சொன்னார்.
அதே மாதிரி நானும் தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. என்னுடைய பிரச்சனை தீர்ந்ததுங்க. மன நிம்மதி கிடச்சிது. அதிலிருந்து நான் இப்படி தாங்க விடாமல் தேய்பிறை பஞ்சமி அப்போது வழிபாடு செய்வேன். வளர்பிறை பஞ்சமியிலும் வழிபாடு செய்வேன். பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம வாராகி அம்மனுக்கு இதே போல் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணலாம். இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டு வாராகி அம்மன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க, கோவிலுக்கு தான் போய் கும்பிடணும் அப்படின்னு இல்லைங்க. நம்ம மனசார நினச்சாலே போதும். இந்த வீடியோ பார்க்கும்போதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்தால் அதை இந்த அம்மா கிட்ட சொல்லி வேண்டிக்கோங்க. உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். கண்டிப்பாக நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிப்பேன். நான் எனக்காக எதுவுமே இல்லை அப்படின்னு கஷ்டப்படும்போது தாங்க இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.